ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளியில் ராஜு செஞ்ச குஸ்குஸ் லெமன் ரைஸ் செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குஸ்குஸ் ரைஸை வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1.25 டம்ளர் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டு நல்லா கொதித்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குஸ்குஸ் ரைஸில் விட்டு நல்லா கலந்துக்குங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் வந்து ஆயிலையும் விட்டு நல்லா கலந்து மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் வச்சுருங்க. அப்படியே ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பொலன்னு சொல்லிட்டு இது நல்லா வந்திருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கடாயில் வந்து எண்ணெயை விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூனு, வெள்ளை உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூனு போட்டு நல்லா தாளிச்சிட்டு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா கிள்ளி போட்டுருங்க. ஒரு கை வறுத்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் மற்றும் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வந்து தாளித்து விட்ருங்க. அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஊறின குஸ்குஸ் ரைஸில் கொட்டி கலருங்க. ஒரு பெரிய லெமனை புழிஞ்சு நல்லா கிளறி விட்ருங்க. சூப்பரான குஸ்குஸ் லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், ஈஸியாக பண்ணலாம். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.